முதல் படம் வந்து பிள்ளையோ பிள்ளை. அஞ்சும் பிக்சர்ஸ் அவங்க சொந்த தயாரிப்பு. அதில தான் வந்து முதல் படம் அவரது. பிள்ளையோ பிள்ளை படத்தில முத்துவுடைய ஆக்டிங்க பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் மாரியே இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்டைலு, சொடுக்கு போடுறது, அந்த டூயட் சீன் எல்லாமே தலைமுடி ஹேர் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் மாரியே இருக்கும். எம்ஜிஆரே இந்த படத்த வந்து பார்த்துட்டு, "நல்லாருக்கு. ஆனா உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கணும்" அப்படின்னு வாழ்த்திட்டு போனார்ன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில. அப்படிதான் அவருடைய கேரியர ஆரம்பிச்சாரு. நடிப்ப விட நல்லா ஃபைட் பண்ணுவாரு. காதல் சீன்லாம் ரொம்ப ரொமான்டிக்கா நடிப்பாரு. அப்படிதான் அவருடைய படங்கள் ஆரம்பிச்சது. பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி, அதுக்கப்புறம் வந்து அணையா விளக்கு, சமையல்காரன் இந்த மாரி சில வரிசையான படங்கள்ல அவர் நடிச்சாரு. "மூன்று தமிழ் தோன்றியதோ உன்னிடமோ" அந்த பாட்டு வந்து செம்ம ஹிட் ஆச்சு. அது டிஎம்எஸ் டூயட் அது. ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும் அந்த பாட்டு. பூக்காரியில "காதலின் பொன் வீதியிலே" அந்த பாட்டும் செம்ம ஹிட். என்னமோ மூக்காமுத்துவோடைய அந்த காலத்தில மூக்காமுத்துடைய பாட்டுகள் எல்லாமே பயங்கர ஹிட் ஆச்சு. அப்புறம் அணையா விளக்குல "மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா" அது அவரே பண்ணது. அதில அவர் பாடின பாட்டுகளும் ரொம்ப நல்லாருக்கும். அவர் வந்து மொத்தம் நடிச்ச படங்களே 7, 8 தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அதிகபட்சம். எல்லாமே வெளில வந்தது. அதில எல்லாத்துலயுமே பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும்.